பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பால் டப்பா இருக்கு இல்லையா? ஒரு புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை வளர அந்த குழந்தைக்கு பால் ரொம்ப அவசியம் இல்லையா? அதே போலதாங்க நம்மளும் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர நமக்கு ஜெபமும் வேதமும் ரொம்ப அவசியமா இருக்குங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் ஆகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்ப நம்மளும் இந்த கலகமில்லாத ஞானப்பால் என்னதுங்க? வேத வசனம், ஜெபம். அந்த வேத வசனத்துல நம்ம வாஞ்சியா இருக்கும் பொழுதுதான், நம்ம வேத வசனத்துல தாகமா இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய ஆத்மிக் ஜீவனம் புஷ்டியா இருக்குங்க, வளர்ச்சி அடையவங்க. எப்படி ஒரு குழந்தை பால் உணவு இருந்தா மட்டும்தான் அதால புஷ்டியாக முடியுது, வளர்ச்சியாக முடியுது. இல்லைன்னா அது குன்றி குறுகி போயிட்டு ரொம்ப நொந்து போயிட்டு ஒல்லியா இருக்குங்க. அதே போலதாங்க நம்மளும் இந்த வேதத்தை எவ்வளவு வாஞ்சியா படிக்கிறோமோ, இந்த வேதத்தை எவ்வளவு இன்ட்ரெஸ்டா நம்ம தேடுறோமோ, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இதை விரும்புறோமோ, அந்த அளவுக்கு தாங்க நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களும் புஷ்டியா நல்ல போஷாக்கா இருக்க முடியுங்க. அதனால ஒரு நாட்கள்ல நீங்களும் இந்த வேத வசனத்தை தேடுங்க, ஜெபத்தை தேடுங்க. கர்த்தர் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் மேம்படுத்துவார். நீங்களும் உங்க ஆவிக்குரிய சரீரத்துல புஷ்டியா இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.